ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் இங்கிலீஷ். இந்த லெசனில் நம்ம கிட்டத்தட்ட 20 ஆங்கில வாக்கியங்கள் கற்றுக்க போகிறோம். அதை மகிழ்ச்சியோட கற்றுக்கலாம். இப்போ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். முதல்ல கரும்பு லோடு கொண்ட லாரி குடை கவிழ்ந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம இங்கிலீஷில் த ட்ரக் லோடட் வித் சுகர் கெயின் டாப்பிள்டு ஓவர். த ட்ரக் லோடட் வித் சுகர் கெயின் டாப்பிள்டு ஓவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல டாப்பிள் அப்படின்றது ஒரு வேர்ப். அதுக்கு மீனிங் என்னது அப்படின்னா குடை கவிழ்ந்து விழுதல் அப்படின்ற மீனிங் இருக்குது, அல்லது பேலன்ஸ் இல்லாமல் விழுதல் அப்படின்ற மீனிங் இருக்குது, அல்லது நிலை தடுமாறி விழுதல் அப்படின்ற மீனிங் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு என்ன ஆகும், தொப்புன்னு கீழே விழுந்துடும் இல்லையா, பேலன்ஸ் இல்லாமல். ஸோ அதுதான் டாப்பிள். குழந்தைகள்லாம் அந்த பிளாக்ஸ்லாம் வச்சு அடுக்கி விளையாண்டுட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுட்டே இருக்கும்போது இன்னொரு பிளாக் நீ வந்து மேலே வச்சுன்னா அது குடை கவிழ்ந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இஃப் யூ ஆட் ஒன் மோர் பிளாக் இட் வில் டாப்பிள் ஓவர். இஃப் யூ ஆட் ஒன் மோர் பிளாக் இட் வில் டாப்பிள் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். நாயை கட்டி போடு அப்படின்னு சொல்லுவோம். நாயை கட்டி போடு, அதை நம்ம இங்கிலீஷில் டெதர் த டாக். டெதர் த டாக் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல டெதர் அப்படின்றது ஒரு வேர்ப். அதுக்கு மீனிங் என்னது அப்படின்னா ஒரு விலங்கை வந்து கயிறு வச்சு நிலையான ஒரு பொருளில் கட்டி போடுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு மாடை கட்டி போடு அப்படின்றத டெதர் த கவ் அப்படின்னு சொல்லலாம். ஆடை கட்டி போடு அப்படின்றத டெதர் த கோட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது டெதர் த ஷீப் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நாயை அவிழ்த்து விடு அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ரொம்பவே சிம்பிள், அன்டெதர் த டாக். அன்டெதர் த டாக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மாட்டை அவிழ்த்து விடு அப்படின்றத அன்டெதர் த கவ் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் ஆட்டை அவிழ்த்து விடு அப்படின்றத அன்டெதர் த கோட், அன்டெதர் த ஷீப் இப்படிலாம் சொல்லலாம். இந்த வீட்டில் உள்ள சுவர்லேயோ அல்லது கேட்லேயோ அல்லது டோர்லேயோ அதில் உள்ள பெயிண்ட் வந்து தோல் உறிஞ்சி வரும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, பெயிண்ட் தோல் உறிஞ்சி வருது அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் த பெயிண்ட் இஸ் பீலிங் ஆஃப். த பெயிண்ட் இஸ் பீலிங் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். மேலே உள்ள சீலிங்கில், அதாவது உட்கூரையில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் கசிகிறது அப்படின்னு சொல்லுவோம். சீலிங்கில் தண்ணீர் கசிகிறது அப்படின்னு சொல்லுவோம், அல்லது சீலிங்கில் தண்ணீர் வந்து ஊடுருவி வருது அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக டெரஸில், மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கும் போது அந்த தண்ணி அப்படியே சீலிங்கில் ஊடுருவி உள்ளே வரும் இல்லையா? ஸோ அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, வாட்டர் இஸ் சீப்பிங் இன் த்ரூ த சீலிங். வாட்டர் இஸ் சீப்பிங் இன் த்ரூ த சீலிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரியன் எங்களை வாட்டி வதைக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூரியன் எங்களை வாட்டி வதைக்குது, குறிப்பாக நம்ம சம்மரில் இருக்கோம் இல்லையா? ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, த சன் இஸ் லிட்ரலி பேக்கிங் அஸ். த சன் இஸ் லிட்ரலி பேக்கிங் அஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சம்மரில் பார்த்தீங்கன்னா சூரியன் இந்த பூமியை சுட்டெரிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் த ஹாட் சன் இஸ் பேக்கிங் தி எர்த். த ஹாட் சன் இஸ் பேக்கிங் தி எர்த் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்க போகிறேன், அதனால் இந்த கதவு கேட்லாம் பூட்டிப்பீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? இப்போ வழக்கமாக நம்ம வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கதவு கேட்லாம் பூட்டுறது நம்மளுடைய வழக்கம் இல்லையா? அப்போ இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்க போகிறேன், அதனால் இந்த கதவு கேட்லாம் பூட்டிப்பீங்களா எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ எம் கோயிங் டு பெட் ஏர்லி, வில் யூ லாக் அப் டு நைட்? ஐ எம் கோயிங் டு பெட் ஏர்லி, வில் யூ லாக் அப் டு நைட் அப்படின்னு கேட்கலாம். அவள் மின்னல் வேகத்தில் காலை சாப்பாடு ரெடி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம இங்கிலீஷில் ஷி காட் த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி அட் லைட்னிங் ஸ்பீட். ஷி காட் த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி அட் லைட்னிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். அவள் மின்னல் வேகத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம இங்கிலீஷில் ஷி ஏட் ஹர் பிரேக்ஃபாஸ்ட் வித் லைட்னிங் ஸ்பீட். ஷி ஏட் ஹர் பிரேக்ஃபாஸ்ட் வித் லைட்னிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். அவள் மின்னல் வேகத்தில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம இங்கிலீஷில் ஷி சேஞ்ச்ட் ஹர் க்ளோத்ஸ் வித் லைட்னிங் ஸ்பீட். ஷி சேஞ்ச்ட் ஹர் க்ளோத்ஸ் வித் லைட்னிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல அட் லைட்னிங் ஸ்பீட் அப்படின்னாவோ அல்லது வித் லைட்னிங் ஸ்பீட் அப்படின்னாவோ அதுக்கு மீனிங் மின்னல் வேகத்தில் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாரு, என்கிட்ட வச்சுக்காது, நான் ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ என்கிட்ட வச்சுக்காது, என்கிட்ட மோதாத அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் மெஸ் வித் மீ. டோன்ட் மெஸ் வித் மீ அப்படின்னு சொல்லலாம்.
என் முடியை கலைக்காது அப்படின்னு சொல்லுவோம். என் முடியை கலைக்காது. அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் மெஸ் அப் மை ஹேர், டோன்ட் மெஸ் அப் மை ஹேர் அப்படின்னு சொல்லலாம். மழை வரா போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மழை வரா போல் இருக்குது. ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் இட் லுக்ஸ் லைக் ரெயின், இட் லுக்ஸ் லைக் ரெயின் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா இட் ஃபீல்ஸ் லைக் ரெயின், இட் ஃபீல்ஸ் லைக் ரெயின் அப்படின்னு சொல்லலாம். நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஐ காட் ஹெல்ட் அப் இன் டிராஃபிக், ஐ காட் ஹெல்ட் அப் இன் டிராஃபிக் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஐ காட் டைட் அப் இன் டிராஃபிக், ஐ காட் டைட் அப் இன் டிராஃபிக் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா சிம்பிளாக ஐ காட் ஸ்டக் இன் டிராஃபிக், ஐ காட் ஸ்டக் இன் டிராஃபிக் அப்படின்னு சொல்லலாம். நான் திட்டு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம இங்கிலீஷில் ஐ எம் கோயிங் டு கெட் எ டங் லேஷிங், ஐ எம் கோயிங் டு கெட் எ டங் லேஷிங் அப்படின்னு சொல்லலாம். நான் திட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஐ காட் எ டங் லேஷிங், ஐ காட் எ டங் லேஷிங் அப்படின்னு சொல்லலாம். அவள் இன்னைக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அவள் இன்னைக்கு கொஞ்சம் குதூகலமாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஷீ இஸ் இன் ஹை ஸ்பிரிட்ஸ் டுடே, ஷீ இஸ் இன் ஹை ஸ்பிரிட்ஸ் டுடே அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஷீ இஸ் இன் ஹை ஸ்பிரிட்ஸ் டுடே அப்படின்னா ஷீ இஸ் வெரி ஆக்டிவ் அண்ட் ஹாப்பி டுடே அப்படின்னு அர்த்தம். அவள் இன்னைக்கு கொஞ்சம் உற்சாகம் எழுந்து காணப்படுகிறாள் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது கொஞ்சம் நம்பிக்கை எழுந்து காணப்படுகிறாள் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் டல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம இங்கிலீஷில் ஷீ இஸ் இன் லோ ஸ்பிரிட்ஸ் டுடே, ஷீ இஸ் இன் லோ ஸ்பிரிட்ஸ் டுடே அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஷீ இஸ் இன் லோ ஸ்பிரிட்ஸ் டுடே அப்படின்னா ஷீ இஸ் அன்ஹாப்பி அண்ட் நாட் ஆக்டிவ் அப்படின்னு அர்த்தம். அதை சொதப்பிடாது அப்படின்னு சொல்லுவோம். அதை சொதப்பிடாது அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் மெஸ் இட் அப், டோன்ட் மெஸ் இட் அப் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா டோன்ட் மேக் எ மெஸ் ஆஃப் இட், டோன்ட் மேக் எ மெஸ் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் இட் வித் டுடேஸ் லெசன். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.